சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். விஜயும் சரி, விஜய் கட்சியினரும் சரி, நாங்கள் பொய்யை மட்டும்தான் பரப்புவோம். எது நடந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் திமுக மீதும் தான் பழியை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி போடாத ஆட்டம் என்பது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த தாவேக்காவுடைய ஆட்டத்தையும் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க வேலூர் போலீஸ். தாவேக்காவுடைய லெட்டர் பேடை வச்சு தேதி வாரியாக தாவேக்கா எப்படிப்பட்ட பொய் பரப்பக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட அரசாணை எண் 5 வைத்து அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி வேலூர் போலீஸ் என்ன அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க, என்ன தேதி வாரியாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தாவேக்கா ஊடகத்தில் பங்கேற்பதற்கு திடீர் தடையை விஜய் அவர்கள் போட்டிருக்கிறார். ஏன் அந்த தடையை போட்டிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேலூரில் விஜய் அவர்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எங்களை சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு இவ்வளவு கட்டுப்பாடுகள் போடுறீங்க, பெர்மிஷன் என்பதை கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். விஜய் மட்டுமல்ல, விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேருமே இந்த அனுமதி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பொய்களையே பரப்புனாங்க. ரொம்பவும் குறிப்பாக தாவேக்காவுடைய இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார், இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாரும் 1.5 மாசத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இடம் பார்க்கறதுக்கும் இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கும் இது மாதிரி பல இடங்களை தேர்வு செய்து 1.5 மாசத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. போராடி இப்பதான் ஒரு அனுமதி கடிதம் சில நிமிடங்கள் முன்னாடி, அப்ப நாளைக்கு இருக்குன்னா இன்னொரு 20 மணி நேரம் தான் இருக்கு ப்ரோக்ராம். இப்போதான் அனுமதி கடிதம் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கடிதத்தை பார்த்து விட்டு அதுல என்னென்ன இருக்கு சொல்லி அது தகுந்தவாறு அறிவிப்பு இருக்கும். இந்த வேலூர் கூட்டத்துக்கு 1.5 மாசமாக தாவேக்கா காவல்துறை கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஆனா நிகழ்ச்சி நடத்துவதற்கு 20 மணி நேரத்திற்கு முன்பு தான் எங்களுக்கு அனுமதியை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார். ஆனா இந்த விஜய் முதல் விஜய் கட்சியை சேர்ந்த சிடிஆர் நிர்மல்குமார் வரை பேசுவது அத்தனையுமே பொய் அப்படின்னு சொல்லி சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது வேலூர் போலீஸ். அதுவும் அவங்களோட லெட்டர் பேடை வச்சே அம்பலப்படுத்தினது தான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். என்ன பதிவை இந்த வேலூர் போலீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ச்சி அவங்க பொய்யை பரப்புறாங்க, ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 8/2/2026 மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த இருப்பதாகவும், விஜய் உள்ளிட்ட 25,000 பேர் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி 28/1/2026 மனு என்பதை எங்களிடம் கொடுத்தாங்க. அதாவது கூட்டம் எப்போ நடத்த போகிறதாக, 8/2/2026 நடத்த போவதாக 1வது மாதமே இவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. சரி, ஓகே, பெர்மிஷன் கொடுக்குறோம். உயர்நீதிமன்றம் சில வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. அதன்படி உங்களுடைய அடிப்படை தகவல்களை கொடுங்க. எத்தனை பேர் வர்றீங்க, யார் யார் வர்றீங்க, யார் யார் பேசுகிறா, எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது உள்ளிட்ட தகவல்களை 30/1/2026 அன்று போலீஸ் முதலமைச்சருடைய அரசாணை எண் 5 வைத்து கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய பதிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி. உடனே இந்த தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, உடனே அந்த பதிலை கொடுக்கல. மாறாக 5/2/2026 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீரென எங்களுடைய ப்ரோக்ராம் தவிர்க்க முடியாத காரணத்தினால தள்ளி போகுது, எங்களுடைய தலைமையிட்ட எப்போ அவங்க நடத்துகிறாங்கன்னு கேட்டு மீண்டும் உங்களிடம் மனு கொடுக்குறோம். நல்லா கொஞ்சம் இதான் முக்கியமான பாயிண்ட்டு. மீண்டும் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு நாங்கள் மனு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்கா லெட்டர் பேடில் வேலூர் போலீஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 23/2/2026 அன்று நாங்கள் நிகழ்ச்சியை நடத்த போகிறோம், இதில் விஜயும் 25,000 பேரும் கலந்துக்கிற போகிறாங்க அப்படின்னு சொல்லி 6/2/2026 அன்னைக்கு ஒரு புதிய மனுவை வேலூர் போலீஸ்கிட்ட தாவேக்கா கொடுத்துருக்குறாங்க. உடனே காவல்துறையும் மீண்டும் அடிப்படை கேள்விகள், முதலமைச்சருடைய வெளியிட்ட அரசாணை எண் 5 வைத்து யார் யார் என்னென்ன எப்படி கூட்டம் நடத்த போகிறீங்கன்ற பொதுக்கூட்டத்தினுடைய அடிப்படை தகவல்களை கேட்குறாங்க. அப்போ இந்த தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, அப்போ இந்த தகவலை கொடுக்கல. 18/2/2026 புதிய மனுவை கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, நாங்கள் 23/2/26 அன்னைக்கு 25,000 பேரோட விஜய் கலந்துக்குருவார், மக்கள் சந்திப்பு நடத்துகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதை இப்போ மாற்றுறோம், 4,900 பேர் வேலூர் நிர்வாகிகள் மட்டுமே கலந்துக்குருவாங்க, பொதுமக்கள் யாரும் கலந்துக்கிற மாட்டாங்க, எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. நல்லா கவனிங்க. 8/2 நிகழ்ச்சி நடத்துவதாக 1வது மாதமே ஒரு மனுவை கொடுக்குறாங்க. அதன் பின்பு காவல்துறை விளக்கம் கேட்டவுடன், இல்லை நாங்கள் அப்போ நிகழ்ச்சி நடத்தல, தேதியை தள்ளி வைக்கிறோன்றாங்க.
அதன் பின்பு 23/2/26 நாங்கள் வந்துட்டு நிகழ்ச்சி நடத்த போகிறோம், அனுமதி கொடுங்கன்றாங்க. அதன் பின்பு இவங்களே இல்லை நாங்கள் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தலை, 25,000 பேர்லாம் வர மாட்டாங்க, 4,900 பேர் நிர்வாகிகள் மட்டும்தான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மாற்றி இவங்க வந்துட்டு பெர்மிஷன் கேட்டிருப்பதை இதிலேருந்து பார்க்க முடியுதா இல்லையா? அதுக்கப்புறம் வேலூர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே நிர்வாகிகள் சந்திப்பை நடத்துங்க அப்படின்னு சொல்லி 19/2/2026 அன்னைக்கு அடிப்படை தகவலை கேட்குறாங்க. உடனே தாவேகா 20/2/2026 அந்த தகவல் அத்தனையும் கொடுக்குறாங்க. பொதுக்கூட்டத்துடைய தகவல் அத்தனையுமே இவங்க கொடுக்குறாங்களா? இப்போ இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது எப்போ? 23ஆம் தேதி. இதை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 20ஆம் தேதி தான் தகவல் கொடுக்குறாங்க. ஆனாலும் கூட மிக வேகமாக துரிதமாக யாருக்கு எந்த அசம்பாவித சம்பவம் நடந்துடக்கூடாது, பொதுமக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஏற்பாடுகளை அவசரமாக அந்த இடத்த போய் பார்வையிடுவது, என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுறாங்கன்ற லிஸ்ட்டை கேட்டு வாங்குறது, அதுக்கான கைட்லைன்ஸை கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை துரிதமாக பண்ணி 2 நாளில் 22/2/2026 2 நாளில் இவங்க மனு கொடுத்ததன் படி பார்த்தோம்னா 4 நாளில் போலீஸோடைய பெர்மிஷன் என்பது தாவேகா கூட்டத்துக்கு கிடைக்கிது. யாருக்குமே இப்படி கிடைக்காதுங்க, எந்த கட்சிக்கும் கிடைக்காது. 4 நாளில் அதுவும் மாற்றி குழப்பி எடுத்த போதும் கூட 4 நாளில் இவர்களுக்கு அனுமதியை காவல்துறை கொடுத்திருக்கிறது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க மீடியாட்ட வந்துட்டு, எங்களுடைய மாவட்ட செயலாளர் எல்லாரும் வந்து 1.5 மாசத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இடத்துல இடம் பார்க்கறதுக்கும் இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கும் இது மாதிரி பல இடங்களை தேர்வு செய்து 1.5 மாசத்துக்கு மேல போராடிட்டு இருக்காங்க. போராடி இப்பதான் வந்து ஒரு அனுமதி கடிதம் சில நிமிடங்கள் முன்னாடி, அப்ப நாளைக்கு இருக்குன்னா இன்னொரு 20 மணி நேரம் தான் இருக்கு ப்ரோக்ராம். இப்போதான் அனுமதி கடிதம் கிடைச்சிருக்கு. இப்போ அந்த கடிதத்தை பார்த்து விட்டு அதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்தவாறு அறிவிப்பு இருக்கும். 1.5 மாசமாக நாங்கள் பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு இருக்கோம், நிகழ்ச்சி நடத்துவதற்கு 20 மணி நேரத்திற்கு முன்னாடி தான் பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. அப்போ காவல்துறை எப்படி அம்பலப்படுத்துகிறாங்க பாருங்கள். நாங்கள் பெர்மிஷனை 20 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தோன்னு சொல்லி இவங்க பரப்புறது பொய். இவங்க தான் உயர்நீதிமன்றத்துடைய தமிழ்நாடு அரசுடைய அரசாணை எண் 5ஐ மீறி 4,900 பேருக்கு மட்டுமே அனுமதின்னு சொல்லிட்டு 10,000 பேரை அவங்க உள்ளே விட்டாங்க, ஒரு கூட்டத்தை கூட ஒழுங்காக நடத்தாமல் எங்கள் மீதே இப்படி பொய்யை பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் ஒரு வெளிப்படையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு ஒரு கட்சியை அம்பலப்படுத்துவது என்பது வரலாற்றில் இதான் முதன்முறை. தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி நடந்ததே கிடையாது. ஏன் இந்த போலீஸுக்கு இப்படியான நெருக்கடி வருது? ஏன்னா போலீஸ் மீது தொடர்ச்சியாக பொய்களை இவங்க பரப்புகிறாங்க, தமிழ்நாடு அரசு மீது பொய்களை பரப்புகிறாங்க. அதாவது லேட்டாக போய் அனுமதி வாங்குறது, ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு அனுமதியை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவது. இது வேலூரில் மட்டும் நடக்கலைங்க, கரூர்லேயும் நடந்துச்சு. கரூரில் 27ஆம் தேதி நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு 25ஆம் தேதி தான் பெர்மிஷனே போய் கேட்டாங்க. அந்த லெட்டர் பேடே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்போ எவ்வளவு தூரத்திற்கு பொய்யை பாருங்களேன். அதே போல் நெரிசலான இடத்த உங்களை கேட்பாங்க, ஆனால் நெரிசலான இடத்தை கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கோர்ட்டில் போய் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சனிக்கிழமை வேலை நாள் சம்பள நாள், அதனால் வந்துட்டு கூட்டம் வராதுன்னு நினச்சோம், அதனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசினாங்க. இவங்க இப்படி அசம்பாவிதம் நடந்த உடனேயே தன்னுடைய கட்சி தலைவரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் பொய்யை பரப்புனாங்க. எங்கள் மீது மிளகா பொடியை தூணாங்க, எங்கள் கழுத்தை நெரிச்சாங்க, போலீஸ் தடியடி பண்ணாங்க, சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டாங்க. பாருங்கள், கரூர் மக்களுக்கு நிவாரண நிதி 10 லட்சம் கொடுப்பதாக சொன்னாங்க, அதை கூட இன்னும் கொடுக்கவே இல்லை. 12 மணிக்கு நாங்கள் விஜய் வருவதாக தான் சொன்னோம், ஆனால் காவல்துறை அனுமதி 3 to 10 தான் நாங்கள் கேட்டிருந்தோம், அதுக்குள்ளே வந்துட்டார்ல அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வியாக்கியானமான ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஏன் சேலம் கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போகிறாரு, வட மாநிலத்தை சேர்ந்தவர், அவர் விஜயுடைய ரசிகர். ஆனால் அவருக்கு கடைசி வரைக்கும் போய் பார்க்காம இப்படியான சம்பவம் நடந்த உடனே அவருக்கு மாரடைப்பு ஏற்கனவே இருந்துச்சுங்க, அதனால தான் இறந்து போனார், எங்களுடைய கூட்டத்தினால இறந்து போகல அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பொய்யை பரப்புகிறாங்க. இப்படி பொய் மேல் பொய் இந்த கட்சி தொடர்ச்சியாக பரப்பிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த கூட்டத்திலே விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பொய்யை பரப்பினார்? கரூர் சம்பவத்தை வச்சுக்கிட்டு, என்ன ஸ்டாலின் சார் என் மேலே எப்படிப்பட்ட பழியை போட்டீங்க, மனசாட்சி இல்லையா என் மேலே பழி போட, அப்படி பேச முடியுமா அவங்களால மனசாட்சி இருந்தால் அப்படிலாம் பேசினார்ல. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் மட்டும்தான் கரூர் விஷயத்தில் விஜய் அவர்களை குறையே சொல்லலை. இபிஎஸும் பிஜேபியும் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆதரவு கொடுத்து இப்போ கரூர் விஷயத்தை வச்சே அமலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூரில் பேசும்போது 41 பேர் இறந்து போனோடனே திருச்சி ஓடின பையன் தானே நீ அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஆனால் முதலமைச்சர் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொண்டார்.
அவர் என்னங்க பேசினாரு? எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் சாக வேண்டும் நினைக்க மாட்டாங்க. இறந்து போனவங்க எந்த கட்சியாக இருந்தாங்க, அவங்களாம் அவங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகள். இந்த நேரத்தில் பொய்களை வந்து பரப்பாதீங்க, அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்டில்மேனாக பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவர் மீது எஃப்ஐஆராவது போட்டாங்களா? கரூர் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் கூட விஜய் வந்து சேர்க்கவே இல்லை. கண்ணுக்கு முன்னாடி மக்கள் வந்து மயங்கி விழுகிறாங்க, இறந்து போகிறது தெரிஞ்சு தான் வாட்டர் பாட்டில்லாம் போடுறாரு, ஆம்புலன்ஸை வர சொல்கிறாரு. எல்லாம் பார்த்தது இவர், எல்லாம் பண்ணது இவர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மீது பழி போடுறாரு. முதலமைச்சர் என்னங்க சொன்னார் சட்டமன்றத்தில்? தாவேகாவுடைய தலைவர் தாமதமாக வந்ததுனால கூட்டம் சேர்ந்துச்சுன்றார். அவர் தாமதமாக வந்ததுனால தான் உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னு கூட சொல்லலை, கூட்டம் வந்துச்சு அப்படின்றார். ஏன் நீங்கள் தாமதமாக வரலையா? தாமதமாக நான் வரவில்லை என்று சொல்வதற்கு இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு வேலிடான காரணத்தை சொன்னீங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த குற்ற உணர்வை ஏற்றுக்கொள்ளக்கூட மாட்டீங்க. ஒரு பொது மன்னிப்பு கூட நீங்கள் கேட்கவே இல்லை. இந்த சம்பவத்திற்கு உங்களிடம் 1% கூட குற்ற உணர்வு இல்லை. அதனால தான் இன்றைக்கி கரூர் மீட்டிங்கில் வந்துட்டு அடுத்தவங்க மீது பழிய போடக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லாதனால தான் மலேசியாவில் போய் குத்தாட்டம் போட்டீங்க. உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லாதனால தான் உங்களுடைய கட்சி ஆண்டுகளால் பாடகரோட சேர்த்து குத்தாட்டம் போட்டீங்க. உங்களுக்கு குற்ற உணர்வு இல்லாதனால தான் ஜனநாயகன் படத்தில் கரூர் காட்சியை நீங்கள் வச்சீங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை. நான் என்ன கேட்குறேன், முதலமைச்சர் சொன்னது தப்பு அப்படின்னா அஜித் இதுதானங்க சொன்னார். ஒருவர் மீது மட்டுமே பழி போடாதீங்க, கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற அந்த மனநிலை தான் இப்படியான சம்பவத்திற்கு காரணமே அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அவர் கூட ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா அவங்களை குறை சொன்னார், கூட்டத்தை காட்டணும் என்பதற்காக நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அஜித் கூட ஒரு வரியை எக்ஸ்ட்ரா சொன்னார், உங்களை குறை சொன்னார். அது கூட முதலமைச்சர் சொல்லலை. ஆனாலும் நீங்கள் முதலமைச்சரை இவ்வளவு மோசமாக குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு போலீஸ்னாலேயே இவ்வளவு பெரிய அவமானம் என்பது உங்கள் கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு. வெறுமனே இந்த சம்பவம் மட்டுமா? தொடர்ச்சியாக மீடியாக்களில் டிபேட்டுக்கு போகிறேன் அப்படின்ற பேரில் தாவேக்காவினர் பொய்களை மட்டுமே பேசுகிறாங்க. பொய்களை மட்டுமே பேசுனதுனால தொடர்ச்சியான அவமானம் வந்ததுனால இன்றைக்கி அந்த கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்கு, ஊடகத்தில் யாரும் பங்கேற்கக்கூடாது, எங்ககிட்ட அனுமதி வாங்கணும், அப்போ தான் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஊடக விவாதத்திற்கு தடை விதிக்கக்கூடிய அளவுக்கு தாவேகா தன்னுடைய பொய்கள் அம்பலப்பட்டு போனதை எண்ணி இன்னைக்கு நெருக்கதியாக நிற்பதை பார்க்க முடியுது. அதுதான் இந்த அறிக்கை வந்து காட்டுவதாக இருக்குது. விஜய் அவர்களே, விஜய் கட்சியை சேர்ந்தவர்களே, தயவு செய்து உண்மையை மட்டுமே பேசுங்க. பொய்களை பேசுனீங்கன்னா இந்த அவமானம் மட்டும் கிடையாது, தொடர்ச்சியாக பல்வேறு அவமானங்களை உங்கள் கட்சி சந்திக்கும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. நன்றி.